पूर्णमादः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यद्भावनादवापीयं प्रत्यक्चितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कञ्चना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिदेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून् श्रीमद्देशिकवक्राब्जान् निशम्याथ विलोड्यतां फणीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 2வது பாதம், சாதனா பாதம். அதில் சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். யோக சுதாகர விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 50வது சூத்திரம் நேற்று நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் பாஷ்யம் பார்க்கல, சூத்திரம் மட்டும் பார்த்துருக்கோம். பாஹ்யாபியந்தர ஸ்தம்ப விருத்திர் தேசகால சங்கியாபிகி பரிதிருஷ்டோ தீர்க்க சூக்ஷ்மஹ அப்படின்னு சூத்திரம். இந்த இதை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணணும். நம்ம பிராணாயாமம்ன்றதுக்கு லட்சணம் பார்க்கும்போதே உள்ள இழுக்கக்கூடிய மூச்சுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சுவாசம், வெளியில் விடக்கூடிய மூச்சுக்கு பேர் பிரஸ்வாசம்னு பார்த்துருக்கோம். உள்ள இழுக்கிற மூச்சுக்கு பேர் பூரகம், வெளியில் விடுற மூச்சுக்கு பேர் ரேச்சகம். பிரஸ்வாசம் அப்படின்னா ரேச்சகம் எக்ஸேல், இன்ஹேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சுவாசம்னு பேர், அதுதான் பார்த்தீங்கன்னா பூரகம். இது இயல்பாக நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கதி, இதோட போக்குவரத்தை பார்த்தீங்கன்னா நிப்பாட்டுறதுக்கு பேர் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிராணாயாமம்னு 48வது சூத்திரத்தை சொல்லியிருக்கு. அது சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா பூர்வபக்ஷி ரூபத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூரக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, சஞ்சலம் இருக்குது, பிராணனோட சஞ்சலம் இருக்குது, கதி இருக்குது. ரேச்சகத்திலையும் பார்த்தீங்கன்னா கதி இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கும்பகத்தில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிராணனை பார்த்தீங்கன்னா உள்ளடக்கி வைக்கிறோம், அங்கே தான் கதி இல்லை. அப்போ மற்ற 2த்துல கதி இருக்கே சுவாமி அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடத்துல சகித கும்பகத்தை தான் பார்த்தீங்க அப்படின்னா பிராணாயாமம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பிராணாயாமம்னாவே பூரகம் ரேச்சகம், பூரகம் கும்பகம் ரேச்சகம் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் பிராணாயாமம்னு நினைக்கிறாங்க. ஆனால் வாஸ்தவத்தில் அப்படி இல்லை. வெறும் பூரக கும்பகமும் பண்ண முடியும், இது வெறும் பூரக பிராணாயாமத்தையும் பண்ண முடியும், வெறும் ரேச்சக பிராணாயாமத்தையும் பண்ண முடியும், வெறும் கும்பக பிராணாயாமத்தையும் பண்ண முடியும். இந்த 3த்தையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சகித கும்பகத்தையும் பண்ண முடியும். மொத்த பிராணாயாமத்தை 4 வெரைட்டியாக பண்ண முடியும். அப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா பூரகத்திலையும் ரேச்சகத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த பிராணனோட கதி இருக்கே சுவாமி, உள்ள இழுக்கிறோம் கதி வந்துடுது, வெளியில் விடுறோம் அதுலேயும் கத்தி வந்துடுது. அப்போ அது எப்படி பிராணாயாமம்னு நீங்கள் தனியாக கேட்டகரி பண்ண முடியும்? பூரக பிராணாயாமம் ரேச்சக பிராணாயாமம்னு நீங்கள் பண்ணுறீங்களே, அதில் கத்தி இருக்கே. லட்சணம் என்ன சொல்லுது, கத்தியை பார்த்தீங்கன்னா போக்குவரவை நிப்பாட்டுறது எதுவோ, சுவாச பிரசுவாசத்தோட போக்குவரவை நிப்பாட்டுறது எதுவோ அதுதான் பிராணாயாமம்னு சொல்லியிருக்கு. அப்போ லட்சணம் சரியாக சூட்டபிள் ஆகலையே அப்படின்னும் போது ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஆச்சாரியார் பார்த்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரர் சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிக மாத்திரா அபியாசேன, லாஸ்ட் லைன் நேற்று ஸ்லோ இதில் விற்த்தியில் பார்த்தீங்கன்னா கடைசி லைன், இப்போ 49வது சூத்திரத்தில் கடைசி லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிக மாத்திரா அபியாசேன,
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எந்த ஒரு கவலையும் படாமல் வெறும் பூரக பிராணாயாமத்தை மட்டும் அனுஷ்டானம் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஏஜ் பர்சன் நிறைய இருக்கீங்க. சாமி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 சிரமப்பட முடியாது சாமி, ரொம்ப நல்லது. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேல் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 மூக்கை திறந்துக்கிட்டே ஸ்லோவாக பண்ணுங்க. அப்படி முடியல சாமி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூக்கை பிடிச்சி பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது, ரொம்ப பிரச்சனை இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இன்ஹேல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்ஹேல் மட்டும் பண்ணுங்கள், மூச்சை விட்டுருங்க. இதையே ஒரு 10 ரவுண்டு பண்ணுங்கள் ஒரே பக்கத்தில். அதுக்கப்புறம் அடுத்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்ஹேல் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. 10 ரவுண்டு. அப்போ என்ன ஆகிடும், ஒரே இதாகிடும். வெறும் இன்ஹேலை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. வெறும் கையை கட்டி உட்கார்ந்து சுவாசத்தை மட்டுமே பார்த்து மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க. அதுக்கு பேர் பூரக பிராணாயாமம். இது அதிக மாத்திரை அபியாசேன. இது வந்து மாத்திரைகள் வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்டு, 12 செகண்டு, 14 செகண்டு, 16 செகண்டு, 20 செகண்டு, 22, 24, 26 நல்லா ஒரு வாரத்துக்கு 2 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், அதிக மாத்திரா அபியாசேன. அது பூரக்கமாக இருக்கட்டும், ரேச்சகமாக இருக்கட்டும், இல்லை கும்பகமாக இருக்கட்டும், இதோட அபியாசத்தினால வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்வாபாவ சித்தாயாக சுவாபாவிகமாகவே ஒரு சித்தி வந்து உண்டாகும். என்ன சித்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமப்பிராணகதீர். பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக சமமாக ஆரம்பிக்கும். இன்ஹேல் பூரகம் ரேச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவலாக ஆரம்பிக்கும். பிராணனும் அபானனும் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக ஆரம்பித்து மெதுவாக என்ன ஆகும், அங்கங்கே அது ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் பிராணாயாமம். கதியோட விச்சேதமானது சம்பவிக்கும். அப்போ நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பூரகத்தை மட்டும் சில சமயம் பண்ணுவேன். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரேச்சகத்தை மட்டும் பிராணாயாமத்தை பண்ணுவேன். இது ரேச்சகம் தான். பிராணனை வெளியிடுறீங்கல்ல, வாயில் எக்ஸியல் நடந்துக்கிட்டே இருக்குல்ல, இந்த வாய்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு வெளியிட்டுக்கிட்டே ஓங்காரத்தை நான் சொல்கிறேன். இதை அபியாசம் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, மனசுக்குள்ளார வாயை மூடிக்குங்க, மூச்சை மட்டும் வெளியிட்டுக்கிட்டு மனசில் சொல்லிடுவாங்க. மனசில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் பண்ணுங்க. நம்ம வாக்குல சொல்லிக்கிட்டு பண்றதை காட்டிலும் மனசுல உச்சாரணம் பண்ணிக்கிட்டு சுவாசம் பண்ணீங்கன்னா இன்னும் லென்த் பண்ண முடியும். ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ரேச்சக பிராணாயாமம். அதே இன்ஹேல் பண்ணுற போது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வச்சுங்க, காலையில் ரேச்சகம் வச்சுங்க, இல்லை காலையில் பூரக்கம் வச்சுங்க, ஈவினிங்கில் ரேச்சகம் வச்சுங்க. இதை நல்லா அபியாசம் பண்ணிக்கிட்டே வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பூரக்கத்தையும் பண்ணுறதையும் வச்சுங்க. பூரக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது பூரக்கம்ன்ற கும்பகத்தை வந்து பார்த்தீங்கன்னா மனசை நல்லா மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டு அப்படியே இருந்து பழகிறது, அபியாசம் பண்ணுறது. எவ்வளோ தூரம் நமக்கு மூச்சு தம் கட்ட முடியும்னு பார்த்துக்கிட்டு ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அப்போ இந்த 3த்தையும் தனித்தனியாக பண்ணுறதுனாலையும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக மாத்திரை அபியாசம் பண்ண கதி வந்து பார்த்தீங்கன்னா விச்சேதம் அடையும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடத்துல சகித பிராணாயாமத்தை தான் பிராணாயாமம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, மனசில் புரிஞ்சுக்கணும். யார் என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணுங்க.
சரி, இதை பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன நியமம் இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் என்ன பண்ணியிருக்காரு, 50வது சூத்திரத்தை சொல்றார். பாஹ்யன்றதுக்கு அர்த்தம் என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஹ்யன்றதுக்கு அர்த்தம் ரேச்சகம். ஆபியந்தரம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பூரகம், உள்ள இழுக்கிறது பூரகம். ஸ்தம்ப விருத்தின்றதுக்கு அர்த்தம் பிராணனை உள்ள வைக்கிறதுக்கு பேரு ஸ்தம்ப விருத்தி, கும்பகம். இந்த மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 விதமா பிரிக்கிறோம். தேச பரிதிருஷ்டோ, தேச பரிதிருஷ்டோ அப்படின்னா பரிதிருஷ்டம்ன்றதுக்கு அர்த்தம் மெஷர் பண்றதுன்னு அர்த்தம். டைரக்ட் மீனிங் எடுக்காதீங்க. நல்ல தேசத்தினால மெஷர் பண்ணணும், அளக்கணும். அதுக்கப்புறம் காலத்தினால பரிதிருஷ்டம்னா காலத்தினால மெஷர் பண்ணணும், அளக்கணும், பரீட்சா பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ரவுண்டு அப்படின்னு அதையும் கணக்குல கொண்டுட்டு வரணும். அப்படி இந்த 3த்துனாலையும் நம்ம பண்ணும்போது இந்த சுவாசம் என்னாகும், மெதுவா 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 தீர்க்கமாக மாறும், லென்த் ஆக ஆரம்பிச்சிடும். கூடவே வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்மத்தை அடையும். இது இதோட முடிஞ்சு போச்சு. ஆனா வாஸ்தவத்துல என்ன பண்ணணும், நீங்க நோட்டு போட்டு எழுதிக்கணும். இந்த தீர்க்கம் ஆகும் போது சூக்ஷ்மம் ஆயிடும். ஆச்சரிய எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். தீர்க்கம் லென்த் பண்ண 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 சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மமாகும். சூக்ஷ்ம வாயுவோட சூக்ஷ்ம பிராணனோட கதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுஷும்னா நாடி. ஸ்தூல பிராணனா இருக்கும் போது இப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு இடால போயிட்டு இருக்கோம், இல்லைன்னா பிங்களால போயிட்டு இருக்கோம். இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணுதான் போயிட்டு இருக்கும். இந்த தீர்க்க சூக்ஷ்மம் ஆகும் போது என்ன ஒரு ஸ்பெஷல் நடக்கும் அப்படின்னா அந்த அந்த இது சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல புருவ மத்திக்கு நடுவுல போறதுதான் சுஷும்னா நாடி. அந்த சுஷும்னா நாடி ஆக்டிவேட் ஆயிடும். இதுதான் பெரிய பெனிஃபிட் தீர்க்க சூக்ஷ்மத்தை அடையும் போது. சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு இது விருத்தி வந்துடணும். நேற்று பார்க்கல, விருத்தி பார்க்க ஆரம்பிப்போம். ஆச்சாரிய சொல்ற ரேச்சகோ பாஹ்ய விருத்தி. ரேச்சகத்துக்கு பேரு தான் சூத்திரத்துல இருக்கிற பாஹ்யன்னு இருக்குல்ல. விருத்தினா என்ன சுவாமினா காரியம்னு அர்த்தம், பிராணனோட காரியம். முக்கிய பிராணன் எங்க இருக்கு, யாராவது கேட்டா சொல்லணும். முக்கிய பிராணன் என்ன அப்படின்னா ஹிருதயத்துல இருக்கிறது முக்கிய பிராணன். அப்ப மூக்கு வழியா வெளியில போறது உள்ள வர்றது இல்ல, அதுக்கு பேர் வந்து பிராண விருத்தி, அபான விருத்தின்னு பேர். விருத்தினா என்ன அர்த்தம், காரியம் அப்படின்னு அர்த்தம். முக்கிய பிராணன் ஹிருதயத்துல இருக்கு. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், ஷாஃப்ட் மாதிரி உள்ள இருக்கிற வாயுவை வெளியில தள்ளுறது, வெளியில இருக்கிற வாயுவை உள்ள இழுக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா கட்டை விரல் புருஷன், அங்குஷ்ட மாத்திர புருஷன் அப்படின்னு ஹிருதயத்துல உபாசிக்க சொல்லியிருக்கு. ஒரு சின்ன ஷாஃப்ட் மாதிரி, அது விசிபிள் இல்லை, இன்விசிபிள். அது அவ்யக்தம் அப்படின்னு பேரு. பிராணன் எப்பவுமே, முக்கிய பிராணன் எப்பவுமே இன்விசிபிள். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாண்டுக்கியத்துல உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏச சர்வேஸ்வர ஏச யோனிகி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அதோட பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்லும்போது தெளிவா சொல்றார். பிராணன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட நிலையில எப்பவுமே அவ்யக்தம் அவ்யாக்கிருதம். பிராணன் என்னது, அவ்யக்தம் அவ்யாக்கிருதம், கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அப்ப நம்ம சுவாசத்தை பார்க்கிறோமே சுவாமி அப்படின்னா இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராணனோட காரியம், பிராண விருத்தின்னு சொல்லுவோம், அபான விருத்தின்னு சொல்லுவோம். விருத்தின்ற சப்தம் எங்க இருக்கோ அங்க இடத்துல காரியம்னு அர்த்தம் எடுக்கணும். அப்போ இங்க பாஹ்ய அப்படின்னா என்ன அர்த்தம், பாஹ்ய விருத்தி, வெளியில போற காரியம். வெளியில போற காரியம் எது அப்படின்னா ரேச்சகம்னு பேரு. இதுக்கு பேரு டெக்னிக்கலா ரேச்சகம்னு பேரு. வைதிகத்துல வந்து ஆதி காலத்துல இருந்தே இந்த பிரயோகம் இல்லை. எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ரேச்சகம், பூரகம், கும்பகம் அப்படின்ற டெர்மினாலஜி எல்லாமே பிற்காலத்துல வந்தது. அப்ப இதுக்கு உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஹ்ய. கும்பகத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபியந்தர. பாஹ்ய விருத்தி அப்படின்னா பாஹ்ய விருத்தினா ரேச்சகம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பூரகம்க்கு என்ன பேரு, ஆபியந்தர விருத்தினா பூரகம், உள்ள இழுக்கிற மூச்சு. கும்பகத்துக்கு என்ன பேரு வைதிகத்துல அப்படின்னா ஸ்தம்ப விருத்தி. அப்ப இதெல்லாம் பின்னாடி வந்த நேம். இல்லைன்னா சூத்திரக்காரர் என்ன பண்ணியிருப்பார், பதஞ்சலியே என்ன பண்ணிருக்கணும், டைரக்டா பூரகம் ரேச்சகம் கும்பகம்னு எழுதிருக்கலாமே சுவாமி அப்படின்னா
அவரோட பதஞ்சலியோட காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூரக ரேச்சகம் கும்பகம் அப்படின்றது பிரயோகத்துல இல்லை. இங்க எங்கேயாவது ஒரு 4 சூத்திரம் 49, 50, 51, 52 எங்கேயாவது பூரக ரேச்சகம் கும்பகம்னு சூத்திரத்துல இருக்கான்னு பாருங்க. சூத்திரத்துல இல்லை. பாஷ்யக்காரரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோக சுதாகர டீக்காக்காரங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பூரக ரேச்சகம் கும்பகத்தை எழுதுறாங்க. சதாசிவ பிரம்மேந்திரர் நமக்கு புரியணுன்றதுக்காக பாகியம்ன்றதுக்கு அர்த்தம் ரேச்சகம், ஆபியந்தரம்ன்றதுக்கு அர்த்தம் நம்ம பூரகம், ஸ்தம்ப விருத்திக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகம் அப்படின்னு எழுதுறார் நமக்காக. தத்திர ஏகைகோ தேசாதிபிகி பரீட்சணீயா. இந்த ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பரீட்சா பண்ணணும், சோதனை பண்ணணும். என்ன சோதனை பண்ணணும்? மெஷர் பண்ணணும். அவ்வளவுதான். என்னத்தை மெஷர் பண்ண போறோம்? ஒவ்வொன்னா ஆச்சாரியர் சொல்றார். தத் யதா, அது எவ்வாறெனில் ஸ்வபாவ சித்தே ரேச்சகே. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா தப்பா இருக்கு, இங்க சம்ஸ்கிருதத்துல ரேதகேன்னு இருக்கு. ரேச்சகே ரேச்சகே சம்ஸ்கிருதத்துல, தமிழ்ல சரியா இருக்கு. சம்ஸ்கிருதத்துல இருக்கிறவங்க திருத்திங்க. ஸ்வபாவ சித்தே ரேச்சகே. ஸ்வபாவமா நமக்கு இப்போ இருக்குல்ல, இப்போ நமக்கு நம்மளோட அழகா சொல்றாருங்க. நமக்கு சுபாவமா என்ன மாதிரியான ரேச்சகம் இப்ப சித்தியா இருக்கு அப்படின்னா ஹிருதயாத் நிர்கத்திய. ஹிருதயா நிர்கத்திய பிராணன் வந்து நம்மளுடைய ஹிருதயத்திலிருந்து தான் பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. பிராணனோட விருத்தி, பிராணனோட சஞ்சாரம் எங்க போயிட்டு இருக்கு இப்ப நம்ம பார்க்கலாம். பிராணனோட சஞ்சாரம் ஹிருதயத்திலிருந்து கிளம்பி என்னாச்சு? ஹிருதயாத்து நிர்கத்திய நாசாகிர சம்முகே, இந்த மூக்கோட நுனி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டு இருக்கு. சாமி எனக்கு அது கூட போகல சாமி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை வரைக்கும் தான் சாமி போகுது. நிறைய பேருக்கு அப்படி இருக்கும். ஹிருதயத்துல இருந்து தொண்டைக்கு போகும், தொண்டையிலிருந்து இங்கேயே நின்றுட்டு இருக்கு. மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்பமாக தான் இன்ஹேல் நம்ம பண்றோம். நம்மளோட மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிருதய பகுதியிலேயே இந்த தொண்டைக்கும் இந்த இதுக்கும் நடுவுலையே மூச்சு வரைக்கும் எடுத்துங்க, மூக்கு வரைக்கும் எடுத்துங்க. நாசிகாகிர சம்முகே, இந்த மூக்கோட நுனி வரைக்கும் இந்த ஹிருதயத்திலிருந்து கிளம்பி வெளியில போகுது. இதுதான் ரேச்சகத்தோட நம்மளோட சுபாவ சித்தமா நமக்கு இயல்பா அமைஞ்சிருக்கிற ரேச்சகம். எத்தனை அங்குலம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அங்குலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2.54 சென்டிமீட்டர் ஒரு அங்குலம். பக்கத்தில் போட்டுங்க, பாதி யூஸ் ஆகும். ஒரு அங்குலம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.54 சென்டிமீட்டர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல் அளவில் என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் ஒரு இன்ச்சுன்னு சொல்லுவோம். அடிச்சு அதோட ஒரு 4 mm வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம். அது ஒரு இன்ச்சோட 4 mm அதிகம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒரு அங்குலம்னு பேர். இந்த அங்குலம் எத்தனை அங்குலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 அங்குல பரியந்தம் சுவாசக சமாப்பியதே. இந்த வெளியில போற வாயு வந்து எது வரைக்கும் போகுது? 12 அங்குலம். நம்ம ஹிருதயத்திலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? இந்த மூக்கு வரைக்கும், மூச்சுக்குழல் வழியா வெளியில போகுது இல்ல, மூக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12 அங்குலம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு வெளியில போகுது. இதான் ரேச்சகத்தோட நேச்சுரல் ஸ்டேட், இப்ப நமக்கான மெஷர்மெண்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, இந்த இது வரைக்கும் தான் சுவாசம் பரிசமாப்தமாயிடுது, முடிவடைஞ்சிருக்கு. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்? அபியாசேன. இப்போ அபியாசம் ஸ்டார்ட் பண்ண போறோம். நமக்கு போயிட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? லென்த் பண்றது தான் அபியாசம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அபியாசேன தூ கிரமேன. எடுத்தோன்னே டாப் லெவல் கியர்லாம் போடக்கூடாது. மெதுவா 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 தான் காரியம் பண்ணணும். காட்டு குதிரை மாதிரி இது. அப்ப காட்டு குதிரை காட்டு யானையை வசப்படுத்தணும்னா எப்படியோ அதே மாதிரி மெதுவா மெதுவா பிராணனை வசப்படுத்தணும். அதான் சொல்றாரு கிரமேன, வரிசைப்படி ஆர்டர் வச்சுக்கணும். நமக்கு ஒரு செட்டப் வச்சுக்கணும். என்ன அது ஆர்டர்? நாபேர் ஆராத்வா, நாபேர் ஆதாராத்வா. என்ன பண்ணணும்? இப்ப நம்ம அபியாசம் பண்ண போறோம். இப்ப நான் சொன்ன வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா கையை, நெஞ்சில ஒரு கையை வைப்போம், வயிற்றுல ஒரு கையை வச்சுப்போம். படுத்துக்கிறது நல்லா நீளமா படுத்துங்க.
படுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூச்சை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள இழுத்து வெளியில விட்டு அபியாசம் பண்ணி 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 கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூச்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாபியில இருந்து எடுக்கணும். நாபினா என்ன அர்த்தம்? நம்முடைய தொப்புள்ல இருந்து எடுக்கணும். அந்த நாபியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, நாபேர் ஆதாராத்வா, அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதாரம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 அர்த்தம். நாபி ஆதாரமாக கொண்டு ஒரு இது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எத்தனை பேர் சொல்லியிருக்கு, நாபேர் ஆதாரத்வா நிர்கத்திய சதுர்விம்சதி அங்குல பரியந்தே. நாபியிலிருந்து எத்தனை அங்குலம் மூக்கு வரைக்கும் அப்படின்னா 24 அங்குலமா மூச்சு வந்துடும். நாபியிலிருந்து நெஞ்சு வரைக்கும் ஹிருதயம் வரைக்கும் 12, ஹிருதயத்திலிருந்து மூக்கு வரைக்கும் 12, 24 அங்குலம் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சை வந்து வெளியிடுறதுன்னு வச்சுக்கணும். இதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பூரண எக்ஸேல் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். எக்ஸேல் பண்ணும்போது பூரணமா எக்ஸேல் பண்ணுங்க, உள்ள இருக்கிற வாயு எல்லாம் போட்டும் இந்த நாபியில இருக்கும், நாபியில இருக்கிற வரைக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அங்குல பரியந்தே ஷத்ரிம்ஷத் அங்குல பரியந்தே வா சமாப்பியதே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன, எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாபிக்கு கீழே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூலாதாரம் இருக்கா, அதை தான் இங்க நாபேர் ஆதாராத்வா அப்படின்னு 2ஆ பிரிச்சுக்கணும். நாபியிலிருந்து பண்ணினீங்கன்னா, நாபியில ஆரம்பிச்சு மூக்கு நுனி வரைக்கும் பண்ணினீங்கன்னா 24 அங்குலம். ஆதாராத்வா அப்படின்னா, ஆதாரம்ன்றதுக்கு அர்த்தம் பக்கத்துல ஒரு பிராக்கெட் போட்டு எழுதிங்க, மூலாதாராத்வான்னு எழுதிங்க. ஆதாரம்ன்றதுக்கு அர்த்தம் மூலாதாரம். நாபிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூலாதாரத்திலிருந்து எங்க மலத்வாரத்துக்கு கீழே இருந்து எடுக்கணும் மூச்சை. அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா மூச்சை இழுத்து வெளியில விடணும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், நாபிக்கு கீழே ஒரு 12 அங்குலம் கீழே இருந்து எடுக்கிறது. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல நாபியிலிருந்து பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரம் மூலாதாரத்திலிருந்து பிராணனை வெளியில எடுக்கணும். இது மாதிரி பிராக்டிஸ் பண்றது. அப்ப எத்தனை, 24 நாபியிலிருந்து, அதே மூலாதாரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 36 அங்குலம் பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில எடுக்கணும். இவ்வாறு பிராணன் பரிசமாப்தி ஆகுது. இதுதான் ரேச்சக கதி அப்படின்னு பேர். தத்திரச்ச ரேச்சக பிரயத்தன அதிசயே. ரேச்சகம் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா பிரயத்தனம் பண்ணணும். இப்போ உங்களுக்கு யாருக்காவது கர்ப்பப்பை ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த ரேச்சக பிராணாயாமம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யும். இதுல வந்து நம்ம எங்க ஆச்சாரியார் சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை அபியாசத்தை கொடுப்பாரு. ஸ்திரீகளுக்கெல்லாம் நம்ம அந்த உள்ள இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா பிராணனை எக்கி கொடுக்கறதுன்னு சொல்லுவோம்ல, உள்ள இருக்கிற காத்தை வயிற்ற உள்ள புஷ்அப் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்கன்னா வெளியில எடுக்கிறது. இந்த அபியாசத்தை வந்து காலையில எந்திரிச்சோட வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கோ, சாமி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மெனோபாஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இல்லை வந்து வயிறு வலிக்குது, இது மாதிரிலாம் சொல்றவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும்னு இது 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 வந்து ஹீலிங்ல வர்றது. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, தத்திரச்ச ரேச்சக பிரயத்தன அதிசயே. இந்த ரேச்சகத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரயத்தனம் பண்ணி பண்றோம்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா அதிசயம் அப்படின்னும் போது என்ன அர்த்தம், அதிகமா பண்ணும் போது சதி நாபி ஆதி பிரதேச க்ஷோபேன. நாபி முதலிய பிரதேசங்கள்ல வந்து டக்குன்னு வராது. இப்ப நம்ம இயல்பா விட்டுக்கிட்டு இருக்கிறதுல வந்து பிரயத்தனம் இல்லாம மூச்சு விடுறோம். அதனால என்ன ஆகுது, ஹிருதயத்துக்குள்ளேயே இங்கேயே நின்றுட்டு இருக்கு மூச்சு. அப்ப நம்ம பிரயத்தனம் பண்ணி ஒரு உட்கார்ந்து வயிற்றுல இருக்கிற பிராணனை உள்ள எக்கி, அதுக்கு பேரு என்ன பேரு அப்படின்னா நாபி ஆதி பிரதேச க்ஷோபேன. க்ஷேபனம் பண்றது, க்ஷோபனம் அப்படின்னா வெளியில ஏத்துறது. நல்லா உள்ள இழுத்து ஒரு எக்கி கொடுத்துனா உள்ள இருந்து ஒரு புஷ் பண்ணி கான்சியஸா வந்து பாத்தீங்கன்னா பிராணனை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸேல் பண்றது. இதுக்கு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை லென்த் பண்ணி நான் சொல்றேன்ல. எதுக்காக தெரியுங்களா ஓங்கார அபியாசத்தை பண்றது? ஓங்காரத்தை சொல்லுங்க பார்க்க, எவ்வளவு தூரம் லென்த் பண்ண முடியுமா சொல்லுங்க அப்படின்னா, மூச்சு வந்து கீழே இருந்து வரைக்கும் உங்களுக்கு வயிறு உள்ள போய் முடிகிற வரைக்கும் லென்த் பண்ணணும். ஓ மேலேயே ஆரம்பிக்கும் போது மேலேயே இருக்கும். ஓ
வயிறு போகுது பாருங்க. ஓ நான் எங்க இருந்து தெரியுங்களா என்னோட இதை இப்ப மலத்வாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இழுக்கிற வரைக்கும் நான் வந்து ஓங்காரத்தை உச்சரிப்பேன். உச்சரிச்சு பாருங்க தெரியும். மலத்வாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எக்கி கொடுக்குற வரைக்கும் இழுத்து பிடிச்சி ஓங்காரத்தை சொல்றது. ஓ மலத்வாரம் அப்படியே டைட்டா பிடிச்சி இல்லை உள்ள இழுக்கணும். மூலபந்தம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டா ஆகும். அது வந்து நான் பண்றேன். ஆனா எடுத்தோன்னே அவ்வளவு தூரம் பண்ணணும்னு இது இல்லை. வெறும் நாபியை வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளார இழுக்கிற வரைக்கும் பண்ணுங்க. ஓ நாபி மட்டும் உள்ள போகுது, வயிறு மட்டும் உள்ள போகுது. இதை கொஞ்ச நாள் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் மூலாதாரம்ன்றது தான் நம்ம மூலபந்தம் வரைக்கும் நல்லா உள்ள அது வரைக்கும் இருக்கிற பிராணனையும் என்ன பண்ணணும், வெளியேற்றணும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ஷோபன தன் நிச்சயத்தும் சக்கியம். அதை இது மாதிரி பண்றது மூலமா நிச்சயம் செய்து கொள்ள முடியும். உங்களுடைய ரேச்சக பிராணாயாமம் எப்படி அப்படின்னு ஓங்காரத்தை பண்ணுங்க. ஓங்காரத்தை கொஞ்சம் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இந்த ரேச்சகம் ஈஸியாக வந்துடும். ஒரு துளி காற்று லாஸ்ட் இருக்கிற காற்று வரைக்கும் இழுத்தீங்கன்னா மூலாதாரம் வந்துடும். ஓரளவு வயிற்ற மட்டும் எக்கி கொடுத்தீங்க அப்படின்னா நாபிஸ்தானம் வந்துடும். பிரயத்தனமே இல்லாமல் இப்போ நம்ம பேசுறதெல்லாம் எப்படி பேசுகிறோம், பிரயத்தனமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓம் 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 எங்கிறது வருது, ஹிருதயத்திலேயே முடிச்சிருது, நாபி வரைக்கும் போகிறதில்ல. ஓம் 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 ஹிருதயத்திலேயே நடந்துகிட்டு இருக்கு. அதே ஓங்காரத்தை லென்த் பண்ணுங்க. ஓம் நாபிக்கு வந்துருச்சு. இன்னும் லென்த் பண்ணுங்க. நம்ம பட்டக்ஸோட அந்த ஃப்ளஷ் எல்லாம் உள்ள அப்படியே இருக்கும். நீங்க பிராணனை லென்த் பண்ண உள்ள எக்கி அந்த மலத்வாரம் நல்லா க்ளோஸ் ஆகி வெளியில பிராணன் வர வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறது. அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பூரணமா உங்களுக்கு எக்ஸேல் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த ப்ராக்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்றது மூலமா, எக்கி கொடுத்து பண்றது மூலமா தன் நிச்சயத்தும் சக்கியம், அதனை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், நல்லா நிச்சயம் செய்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா பகிஸ்து சூக்ஷ்மம். சரி சுவாமி, இந்த ரேச்சகம் வந்து உள்ள இருந்து நம்ம எத்தனை பிளேஸ் சொல்லியிருக்கோம், தேச பரிச்சேதம். இதுக்கு என்ன பேரு, தேச பரிச்சேதம். ஹிருதயத்திலிருந்து மூக்கு வரைக்கும்ன்ற தேசம், அதுக்கப்புறம் நாபியிலிருந்து மூக்கு வரைக்கும்ன்ற தேசம், அதுக்கப்புறம் மூலாதாரத்திலிருந்து மூக்கு வரைக்கும்னு தேசம். 3 மாசம் 2 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும். ஓங்காரத்தோடு சேர்ந்து 2 மாசம் ஹிருதயத்திலேருந்து மூக்கு வரைக்கும் கான்சியஸாக பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நாபியிலேருந்து மூக்கு வரைக்கும் கான்சியஸாக பண்ணணும். அதுக்கப்புறம் மூலாதாரத்திலேருந்து கான்சியஸாக பண்ணும் போது மூலாதாரத்தில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பர். உங்களுக்கு அதோகதி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அதோகதி கிடைக்காம போகும். முக்கியமானது இந்த இது அடிச்சா. இதை பண்ணதுக்கு பிறகு வெளியில என்ன சாமி கவுண்டிங், தேசம் வந்து வெளியிலயும் இருக்கு தேசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இப்போ வந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மூச்சை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசீவரை வச்சு பார்த்தாலும் தெரியும் நம்ம மூச்சு வந்து சவுண்ட் இருக்கு. நமக்கு மூச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் இருக்கு. ரெக்கார்டிங் பண்ணும்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் நல்லா தெரியும். மூச்சு விடுறது மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் ரெக்கார்டிங்ல சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அங்குலம் சாமி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம நார்மலாக இப்போ பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை இது வச்சிங்க அப்படின்னா இவ்வளோ தான் இருக்கும். இந்த வாய்க்கு முன்னாடி கொஞ்சம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூச்சு எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துக்கலாம். இதை ஆச்சாரியர் என்ன பண்ணுறான்னு சொல்கிறாருன்னா, பகிஸ்து வெளியிலையோ எனில் சூக்ஷ்மம் தூலம் விருத்துவா. சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய ரொம்ப நல்ல காட்டன் பஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, எப்படி நல்லா உருண்டையாக எடுத்து வச்சிங்கன்னா இல்லை,
பஞ்சை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி லூஸ் பண்ணி கொஞ்சோண்டு காட்டன், அதுக்கு பேர் தூளம்னு பேர். அந்த தூளத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய பஞ்சை கொஞ்சோண்டு எடுத்து இங்கே மூக்குக்கு நுனியில் வந்து பார்த்தீங்கன்னா விருத்துவா வச்சுட்டு தச்சாலனேன நிச்சேதவ்யம், அதை வந்து அசைக்குதான்னு பார்க்கணும். மூச்சை வெளியிடும் போது என்ன பண்ணணும்? மெதுவாக விடணும். அசைஞ்சுதுன்னா உங்களுக்கு ஸ்தூலமா இருக்குன்னு அர்த்தம். எவ்வளவு தூரம் அசைதுன்னு பார்க்கணும். ஒரு பஞ்சை எடுத்துட்டு இங்கே வச்சு பார்க்கணும். ஆமா அசைது. இப்படியே பக்கத்துல 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 கொண்டு வரணும். மெதுவா ஸ்லோ பண்ணி அதோட இதை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே போகணும். மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு ஸ்லோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மூச்சுக்கு முன்னாடி அந்த இதுக்கு பின்னாடி இருக்க பஞ்சு வந்து என்ன ஆகாது? அசைகிறது கம்மியாயிட்டே போகும். அதுக்கப்புறம் மூக்குக்கு மேலே ஒரு பஞ்சை வச்சுட்டு நீங்கள் சுவாசம் பண்ணீங்கன்னா அசையாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மூச்சு ரேச்சகம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மூக்குக்குள்ளாரையே அடங்கிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தேச பரீட்சான்னு பேர். வெளியில் உள்ள மூலாதாரத்துல இருந்து எடுக்கணும். வெளியில் மூச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா கம்மியாகி சூக்ஷ்மத்தன்மை அடையும் போது மூக்குக்குள்ளாரையே நிற்கணும். வெளியிலேயே பஞ்சு வச்சா ஆடக்கூடாது. அது மாதிரி ஆகணும். அதோட சஞ்சாலத்தை வச்சுக்கிட்டு நிச்சயம் செய்ய வேண்டும். சேயம் சா இயம் தேச பரீட்சா. சேயம்னா சா இயம் தேச பரீட்சா. இதுக்கு பேர் தான் தேசத்தினால் அளத்தல், மெஷர் பண்றதுன்னு அர்த்தம். மூச்சை எடுத்தோடனே சுவாமியை பஞ்சு வச்சா அசைது சாமி. ஆமா 6 மாசம் கழிச்சு பண்ண வேண்டியது இப்பயே வச்சு பார்த்தா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்லோ பண்ண சொல்லியிருக்கேன்ல. ரேச்சகம் வந்து என்ன பண்ணணும்? ஸ்லோவா மூச்சு 2 காரியம் நடக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்லோ பண்ணும்போது 2 காரியம் நடக்குது. மூக்கிலேருந்து வெளில வர வாயுவும் சூக்ஷ்மத்தன்மை அடையும். உள்ள இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிராணன் இழுக்கிற அளவு வந்து கீழே மூலாதாரத்து வரைக்கும் போகும். ஒரு 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது நல்லா தெரிஞ்சிடும். ஒரே ரேச்சகத்தில் கீழேருந்து மூச்சு இழுக்கணும், கூட வந்து பார்த்தீங்கன்னா மூக்குல இருக்க பஞ்சு ஆடவே கூடாது. இது மாதிரி வந்துடும். இது வரைக்கும் வந்துட்டீங்கன்னா தீர்க்கமாச்சு, சூக்ஷ்மமாயிடுச்சுன்னு அர்த்தம். ஹிருதயத்தில் இருந்த பிராணன் நாபிக்கு கீழே மூலாதாரத்து வரைக்கும் என்ன ஆயிடுச்சு? தீர்க்கமாயிடுச்சு. அதே நேரத்தில் மூக்கில் பஞ்சு வச்சா பஞ்சு அசையாத அளவுக்கு சூக்ஷ்மமாயிடுச்சு. அடிச்சா 2. இதுக்கு பேர் தேச பரீட்சான்னு பேர். கால பரீட்சா என்னது? ஆச்சாரி சொல்றாரு ரேச்சக காலே. ரேச்சகத்தோட காலம் எவ்வளோ இருக்கு? பிராணசிய ஆவர்த்தையோ தச. இப்போ நான் சொல்றேன் ரேச்சகம் எவ்வளோ வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு டேபிள் போட்டுக்கணும். ஆச்சாரி சொல்றார் முதல் ஒரு 2 மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 எக்ஸேல் பண்றத 10 செகண்ட் எக்ஸேல் பண்ணணும். அதுக்கப்புறம் விம்சதி தசனா 10, விம்சதி அப்படின்னா 20. அடுத்த 2 மாசத்துக்கு 20 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸேல் பண்ணுவேன்னு வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் அடுத்த 2 மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரிம்சதி இத்தியாதிபிகி கால பரீட்சா. முதல் 2 மாசம் 10, 2வது 2 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா 20, 3வது 2 மாசம் 30 அப்படின்னு வெறும் ரேச்சகத்தை மட்டும் டைம் பார்க்கணும் ஸ்லோவா. மூச்சை உள்ள டக்குன்னு எழுத்துக்கலாம். ரேச்சகத்தில் மட்டும் கவனம் கொடுக்கணும். டைமர் வச்சுக்கணும். சுவாமியோட படம் இருக்கணும். பக்கத்தில் ஒரு டைமர் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மூச்சை வெளியில் விடுறதுல மட்டும் கவனமாக மெதுவாக 10 செகண்ட் நல்லா அபியாசம் பண்ணி அது சுவாபாவிகமாகிடணும். சுவாபாவிகமானோன்னா 10ன்றதை 15 ஆக்கணும், 15 20 ஆக்கணும், 20 25 ஆக்கணும், 25 30 ஆக்கணும் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறது. எவ்வளோ சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு. இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேச்சகத்தில் கால பரீட்சான்னு பேர். ரேச்சகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலத்தை வந்து கணக்கிடுதல், காலத்தை வச்சு சோதனை பண்ணுதல் அப்படி. அஸ்மின் மாசே பிரதிதினம் தச. அதுக்கப்புறம் 3வது என்னது? சங்கியா பரிதிருஷ்டம் இருக்குல்ல, ரவுண்டு. எத்தனை ரவுண்டு சுவாமி? ஆச்சாரியர் சொல்றாரு அஸ்மின் மாசே
இந்த மாசத்துல முதல் மாசம் இப்ப ஆரம்பிக்கிறோம். இந்த மாசத்துல பிரதிதினம் ஒவ்வொரு நாளும் தச ரேச்சகா 10 ரேச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ண போறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. ஒரு மாசத்துக்கு ஒரு மாசம் வரைக்கும் ஒரு நாளைக்கு 10 10 10 10 10 ரேச்சகம் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிறது. அடுத்த மாசம் ஆகாமி மாசே, அடுத்த மாசத்துல விம்சதி, அடுத்த மாசத்துல 20 20 20ன்னு வச்சுக்கணும். 20 ரேச்சகம் பண்ண போறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் 3வது மாசம் உத்தர மாசி, 3வது மாசம் என்ன பண்றது, திரிம்ஷத்து, நான் 30 ரவுண்டு பண்ண போறேன் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணணும். 10 ரவுண்டு, 20 ரவுண்டு, 30 ரவுண்டு. இந்த ரவுண்டுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கியாபிகின்னு, அதுதான் சங்கியான்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த 3 நாளும் திரிம்ஷத் இத்தியாதிபிகி சங்கியா பரீட்சா, இதுக்கு பேர் தான் சங்கியான ரவுண்ட்ஸை வச்சு கவுண்டிங் பண்றது. அப்ப என்ன அர்த்தம், தேசம், அதுக்கப்புறம் எத்தனை காலம், அதுக்கப்புறம் எத்தனை ரவுண்டு, இந்த 3த்தையும் வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பரீட்சா பண்ணணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும், ஏவம். இது நான் இப்ப சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ரேச்சகத்துக்கு சொல்லியிருக்கோம். இதே மாதிரி பூரகத்தை எடுக்கணும். பூரகம் எவ்வளவு இழுக்கணும் தெரியுங்களா? இந்த ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்களோ, சிஸ்டத்தில் ரொம்ப நேரம் உட்காடுறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அக்கௌண்டன்ஸ் எழுதுறவங்க, ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு ரொம்ப சீரியஸாக கணக்கு பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி சிஸ்டத்தில் உட்காந்து சதா டேட்டா என்ட்ரி அது இதுன்னு எதையாவது ரொம்ப சீரியஸாக பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இவங்க எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கும் மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரேச்சகம் பூர்ணமாக வெளியேறாங்க. அதே மாதிரி இன்ஹேல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பூரகம் எவ்வளவு பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க இருந்து பண்றாங்க பூரகம் அப்படின்னா மூக்குல ஆரம்பிப்பாங்க. மூச்சு இழுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து மூச்சு இழுத்து ஹிருதயத்துக்குள்ளாரே என்ன ஆயிடும், அவங்க என்ன பண்ணுவாங்க, மூச்சை மூக்குல இருந்து ஹிருதயம் வரைக்கும் இழுப்பாங்க, ஹிருதயத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மூக்கு வரைக்கும் வெளியிடும். அப்போ சுவாசத்தோட அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா 12 அங்குலம் தான் சுவாசம் நடக்கும். இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சிஸ்டத்துல உட்காந்து சீரியஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மூச்சு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருந்தானே இழுக்கணும், மூக்குல இருந்தானே இழுக்கணும். இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி 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 இந்த த்ரோட்டில இருந்து உள்ள வரும் மூச்சு இங்கேயே நடந்துட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பெருமூச்சு ஒன்று விடுவாங்க. அப்படின்னு ஏன் பெருமூச்சு விடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மல் சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆகி சின்னதா போனதுனால தான் ஒரு பெருமூச்சு தேவைப்படுது. இது என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளட் செல்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா போகக்கூடிய ஆக்சிஜன் என்ன ஆகாது, போய் சேராது. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சிஸ்டத்துல உட்கார்றவங்களுக்கு, ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்றவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுவாசம் இது மாதிரி பிரேக் ஆகும். இப்ப பூரகம் நமக்கு நடந்துகிட்டு இருக்க பூரகம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, மூக்குல இருந்து ஹிருதயம் வரைக்கும் தான் நம்ம இன்ஹேல் பண்றோம். இதை நம்ம என்ன பண்ணணும், கான்சியஸா நம்ம என்ன பண்ண போறோம், 12 அங்குலம் பூரகம் நடக்கிறத நாபி வரைக்கும் மூச்சை இழுக்கணும்னு பூரகத்தை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நல்லா வயிறை வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்ன வயிற்றுல வந்து கையை வச்சுக்கிட்டு வயிறு ஃபுல்லா பலூன் மாதிரி ஊதி ஃபுல்லாகிற வரைக்கும் இன்ஹேல நல்லா உட்கார்ந்து பண்றது. மூக்குல கை வைக்காம பண்ணுங்க, உட்கார்ந்துட்டு சாதாரணமா உட்கார்ந்துட்டு வயிறு நல்லா தெரியல நமக்கு, பலூன் உப்புற மாதிரி ஃபுல்லா இன்ஹேல் பண்றது. அப்ப அதுக்கு என்ன பேர் அப்படின்னா 24 அங்குலம் என்ன வந்துடும், நாபி வரைக்கும் ஃபுல்லாயிடும். இதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்ச நாள் கழிச்சு அபியாசம் பண்ண 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 நம்ம பிராணன் வந்து இன்ஹேல் பண்றது வந்து மூலாதாரம் வரைக்கும் போற வரைக்கும் இன்ஹேல நல்லா உள்ள இழுக்கிறது. ஓம்னு உள்ள வந்து நல்லா லென்த் பண்ணுங்க, ஓங்காரத்தை மனசுல சொல்லிக்கிட்டே இந்த இன்ஹேல் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நாபி இந்த மூலாதாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இழுப்பு உள்ள ஒரு இழுக்கும். அந்த மூலாதாரம்ன்ற அந்த நம்ம குதஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா மலத்வாரம் உள்ள இழுத்து பிடிக்கிற வரைக்கும் மூச்சை உள்ள இழுக்கிறது. நல்லா உள்ள இழுத்தீங்க அப்படின்னா 36 அங்குலம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, மூச்சை உள்ள இழுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். இது பூரகம்.
அப்ப இந்த பூரக பிராக்டிஸை நல்லா பண்ண 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 நம்ம 12 அங்குலம் இருந்தது மெதுவா 24 ஆகும். அதுக்கப்புறம் மெதுவா 36 அங்குலம் ஆகும். தீர்க்கமாகுமா? அப்படி தீர்க்கமாகும் போது உங்க சுவாசம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எவ்வளோ ஸ்லோ பண்ணி நீங்க இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது சூக்ஷ்மத்தை அடையும். சுவாசம் பாத்தீங்கன்னா சத்தமே கேட்காது. காலத்தை பார்த்தீங்கன்னா கவுண்டிங் பண்ணுங்க. காலத்தையும் கொண்டு வாங்க. காலத்தை கொண்டு பார்த்தீங்கன்னா லென்த் பண்ணுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா 8 செகண்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 10 செகண்ட் ஆகுங்க. 10, 12, 20, அப்போ 25, 30ன்னு இன்ஹேல் பண்றத இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா காலத்தை, அந்த காலம் அதிகமாக 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 இந்த மூச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூக்ஷ்மத்தன்மை அடையும். கூடவே இன்ஹேல் பார்த்தீங்கன்னா மூலாதாரம் வரைக்கும் போகும். இது எல்லாம் 2 நடந்துடும். கூட பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸை பார்த்தீங்கன்னா கூட கொண்டு வரணும். இத்தனை ரவுண்டு பார்த்தீங்கன்னா பூரகம் ஒரு நாளைக்கு 10 ரவுண்டு பூரகம் பண்ணுவேன், அடுத்த மாதம் 20 ரவுண்டு பூரகம் பண்ணுவேன், அடுத்த மாதம் 30 ரவுண்டு பூரகம் பண்ணுவேன் அப்படின்னு டைம் வச்சுக்கிட்டு நல்ல ரவுண்ட்ஸை பார்த்தீங்கன்னா பண்ணணும். அப்போ இந்த 3 நாளையும் இதுக்கு பேர் என்ன பேர்? பூரகத்தை பரீட்சா பண்ணுறது. இதே மாதிரி கும்பகத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, கும்பகத்தோட அளவு எங்கே இருக்குது? தேசம் என்னது? கும்பகம். கும்பகம் எங்கே பண்ணுறீங்க? மூச்சை மட்டும், மூக்கை மட்டும் பிடிங்க. எங்கே இருக்கும் மூச்சு? எங்கே நிற்கும்? எது வரைக்கும் நிற்கும் மூச்சு? மூக்கு வரைக்கும் நிற்கும். மூக்கு வரைக்கும் நிற்கும். நீங்கள் மூச்சை இழுத்துட்டு மூக்கை பந்தம் பண்ணுங்க. மூச்சு எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா, இந்த மூக்குலேருந்து ஆரம்பித்து நாபி வரைக்கும் கீழே வரைக்கும் இந்த கும்பகம் இருக்கும். இதே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பகத்தில் பார்த்தீங்கன்னா ஜாலந்தர பந்தம் பண்ணுங்க. மூச்சை நல்லா உள்ளே இழுத்துட்டு ஜாலந்தர பந்தம் பண்ணீங்கன்னா, நெக்கை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா மூச்சு எங்கே எது வரைக்கும் நிற்கும்? த்ரோட் வரைக்கும் நிற்கும். அடிச்சா அப்போ மூக்கு வரைக்கும் நின்னது, அதுக்கப்புறம் த்ரோட்டு வரைக்கும் நின்னது. இதையும் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஒட்டியான பந்தம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. வயிற்றை உள்ளே இழுத்து பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கும்பகம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நாபிக்கு கீழே போகும். இந்த ஒட்டியான பந்தம் பண்ணி நாபிக்கு கீழே நீங்கள் மூச்சை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுதான் வாஸ்தவ கும்பகம். அதுதான் பார்த்தீங்கன்னா உத்கிருஷ்டமானதாக சொல்லப்படுது. ரொம்ப ஸ்பெஷல். அது ரொம்ப ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அது இல்லை உடம்புல இருக்கக்கூடிய எல்லா மலங்களையும் நாசம் பண்ணும். மனசை பார்த்தீங்கன்னா கட்டி போட சாமர்த்தியம் நாபிக்கு கீழே நீங்கள் மூச்சை கொண்டு வந்தீங்கன்னா குண்டலினி சக்தியை பார்த்தீங்கன்னா அவேக்கன் பண்ணுறது அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லப்படுது. ஆயிடுச்சா? இது பார்த்தீங்கன்னா கும்பகத்தை தேச பரீட்சா பண்ணுறது. கும்பகம் மூக்கு வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் த்ரோட் வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் நாபிக்கு கீழே வரைக்கும் போகும். இதையும் பார்த்தீங்கன்னா கும்பகத்தையும் பரீட்சா பண்ணணும். காலத்தினால இத்தனை செகண்ட் நான் கும்பகம் பண்ணுவேன், 10 செகண்ட் கும்பகம், 20 செகண்ட் கும்பகம், 30 செகண்ட் கும்பகம், 40 செகண்ட் கும்பகம். நான் சொல்லியிருக்கேன் உத்தமம் எது அப்படின்னு கேட்டினா, உத்தமம்லாம் வெறும் தனிச்சு கும்பகம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 240 வரைக்கும்லாம் பண்ணுறவங்க இருக்காங்க. 240 செகண்ட் பார்த்தீங்கன்னா வயிற்றுல பார்த்தீங்கன்னா பிராணனை கட்டி போடுறது. அப்போ அந்த அளவுக்குலாம் பண்ண முடியும் தனிச்சு பண்ணும்போது. அதனால பார்த்தீங்கன்னா உங்கள் சாமர்த்தியம் எவ்வளோ தூரம் கும்பகத்தை அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் இருக்கும் ஆந்தர கும்பகத்தில். அதனால இதுக்கு பேர் கால பரீட்சான்னு பேர். மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும். அதுக்கப்புறம் தேச பரீட்சா, கால பரீட்சா முடிஞ்சு சங்கியா கவுண்டிங். இத்தனை கும்பகம் பண்ணணும். இந்த மாதம் 10 கும்பகம் டெய்லி, அடுத்த மாதம் டெய்லி பார்த்தீங்கன்னா 20 கும்பகம், அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா டெய்லி 30 கும்பகம் அப்படின்னு மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் ரவுண்ட்ஸை. இதுக்கு பேர் கும்பக பரிதிருஷ்டகன்னு பேர். கும்பகத்தை பார்த்தீங்கன்னா 3 நாளையும் அளத்தல் அப்படின்னு பேர். இந்த 3 நாளையும் என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு. ஏவம் பூரக்கை அப்படி யோஜனீயம் சொல்லிட்டார். ரேச்சக்க மட்டும்தான் சொல்லியிருக்கார் ஆச்சாரியார். நம்ம பூரக்கத்தையும் கும்பகத்தையும் கூட இந்த விதமாகவே அளந்து கொள்ள வேண்டும். யத்யபி கும்பகே தேச வியாப்தி விசேஷோ என்ன அவகம்யதே ததாபி காலசங்கியா வியாப்திர் அவகம்யதையேவ. ஆச்சாரியர் சொல்றாரு, கும்பகத்துல தேச வியாப்தி விசேஷமா இல்லை, அறியப்படவில்லையே அப்படின்னு கேட்கிறார். ஆக்சுவலா இந்த பட்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பந்தங்களை சொல்லாம ஆச்சாரியார் சொல்றார். பந்தங்களை விட்டுட்டு மூக்கை மட்டும் பிடிக்கிறாங்கல்ல. நீங்க பொதுவாக பிராணாயாமம் பண்றவங்க இடத்துல பார்த்தீங்கன்னா
நிறைய இடத்துல நான் பார்க்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பிராணாயாமம் வெறும் பந்தம் இல்லாமல் பண்ணுறாங்க. பந்தம் இல்லாமல் பண்ணினால் யத்யபி, ஆச்சரிய சொல்றார், யத்யபி கும்பகே, கும்பகேன்ற இடத்துல என்ன போட்டுக்கணும், முன்னாடி போட்டுக்கணும், பந்தமில்லாத கும்பகத்தில் ஜாலந்தர பந்தமோ ஒட்டியான பந்தமோ அல்லது பார்த்தீங்கன்னா மூலபந்தமோ இல்லாமல் வெறும் கும்பகத்தை யாராவது மூக்கை இன்ஹேல் பண்ணிட்டு பிடிச்சுக்கிட்டான் அப்படின்னா அப்ப என்ன ஆகும், தேச வியாப்தி விசேஷோ ந அவகம்யதே, கும்பகத்துல என்ன தேசத்துல இருக்குன்றது நீங்க அறியப்படாமல் போய்விடும். ஏதாவது அறியப்படுமான்னு கேட்டீங்கன்னா, மூக்குல இருந்து ஆரம்பிச்சு வயிறு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பிராணன் பந்தப்பட்டு இருக்கும் கும்பகத்துல. எப்போ ஜாலந்தர பந்தமோ ஒட்டியான பந்தமோ பண்ணாம இருக்கும்போது. அதான் ஆச்சரிய சொல்லிட்டார். அப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, அதுலயும் கூட பந்தப்படுத்துறோம், தேச பந்தப்படுத்துறோம். ஜாலந்தர பந்தம் பண்ணி தொண்டைக்கு கீழே இறக்குறோம், ஒட்டியான பந்தம் பண்ணி நாபிக்கு கீழே பார்த்தீங்கன்னா இறக்குறோம். அப்போ பந்தங்கள் இல்லாமல் கும்பகம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணணும், கும்பகத்தை பார்த்தீங்கன்னா காலத்தை எண்றது மூலமாகவும் ரவுண்ட்ஸை பார்த்தீங்கன்னா எண்றது மூலமாகவும் இத்தனை ரவுண்டுன்னு அதை பார்த்தீங்கன்னா நல்லா பரீட்சா பண்ண முடியும். அவகம்யத்தை ஏவ அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப கேர்ஃபுல்லாக மீனிங் எடுங்க. நம்ம பந்தம் பண்ணும்போது பூரக்கரைச்சிக்க மாதிரியே கும்பகத்தை என்ன பண்ணலாம், தேச பரிச்சேதம் பண்ண முடியும் நம்மளால. கும்பகம் பண்ணலை அப்படின்னா, இது நம்ம ஜாலந்தர பந்தம் பண்ணலை அப்படின்னா அது ஒரே தேசமாக உடம்பு ஃபுல்லாக வியாபிச்சிருக்கும். அதுதான் இங்கே ஆச்சாரியா சொல்கிறேன். இந்த பட்சம் பிரித்து எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் யதா, சரி இது மாதிரி பண்ணும்போது என்ன சுவாமி நடக்கும், யதா கனீபூத ஸ்தூல பிண்டகா. ஒரு நல்ல நீங்கள் பிளாக் ஸ்மித்து தான் பார்த்தீங்கன்னா பார்க்கணும். பிளாக் ஸ்மித் என்ன பண்ணுவான், ஒரு கத்தி பண்ணணும்னு வச்சுங்களேன், ஒரு அருவா ஏதோ ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிளேட்டு, ஒரு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரேக் தான் எடுப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லாரியில் பார்த்தீங்கன்னா ஒரு லாரி டயருக்கு பிரேக் ஒன்று கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா, அதில் ஒரு இரும்பு பிளேட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா அருவா கத்திலாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங் அது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல சின்ன சின்ன துண்டா ஒன்று எடுத்துப்பாங்க. நல்லா திக்காக இருக்கும், வளைஞ்சிருக்கும். அது திக்காக இருக்கிற இதை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நெருப்பில் போடுவாங்க. நெருப்பில் போட்டு நல்லா ப்ளோவர் வச்சு துருத்தி வச்சு ஊதி 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 ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அப்படியே நெருப்பு மாதிரி அது ஆனோன்னு அதை எடுத்து கீழே அந்த ஒரு இதில் பேஸில் வச்சு அடி சுத்தியில் வச்சு டம் 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 டம்னு போட்டு அடிச்சு என்ன ஆகும், மெதுவா 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 அதை லென்த்து பண்ணுவாங்க. அதுதான் இங்கே ஆச்சரிய சொல்றாரு, கனீபூத ஸ்தூல பிண்டக பிரசாரியமானோ தீர்கௌ விரலதையா சூக்ஷ்மஸ்ச பவதி. ஒரு இரும்பை நல்லா திக்கா இருக்கிற இரும்ப, கனீபூத்தம்னா திக்கா இருக்கிற இரும்ப, ஸ்தூல பிண்டம் நல்லா பிண்டமா ஒரு இதா இருக்கிற பீஸை எடுத்து வச்சு நல்லா ப்ளோவை வச்சு ஊதி இரும்பை நல்லா கொதிக்க வச்சு என்ன பண்றோம், பிரசாரியமானோ தீர்கோ என்ன பண்றோம், லென்த்து பண்றோம். அடிச்சு 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 லென்த்து பண்ணி தீர்க்கமாக்கி லென்த்தாக்கி விரலத்தையா நல்லா நல்லா தின்னாக்கி லென்த்தாக்குறோம், கூடவே தின்னாக்கி சூக்ஷ்மஸ்ச பவதி சூக்ஷ்மமாக ஆக்குகின்றோம். அதை 2 கார்னரையும் தட்டி தட்டி கத்தியா அருவாவா இதை பண்றாங்க. ஆக்சுவலி சின்ன பிளேட்டா இருக்கும், அது பார்த்தீங்கன்னா லென்த் பண்ணி பெரிய கத்தியா இதா பண்ற முடியும். அதே மாதிரி ததா அது போலவே பிராணோ அபி, பிராணனும் கூட என்ன பண்றோம், இந்த தேச கால சங்கியான்னு 3 இருக்குல்ல, இதை வச்சு சுத்தியில வச்சு இரும்பு அடிக்கிற மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிச்சு 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பா மெதுவா அபியாசத்தை பண்ணி 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 தேச கால சங்கியாபிகி அபியசியமானோ, தேச கால சங்கியாக்கள்னால பார்த்தீங்கன்னா நல்லா அபியாசம் பண்றோம் அப்படின்னா மெதுவாக பிளான் வச்சுங்க. நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா இப்பயே எல்லாத்தையும் ஜெயிக்கணுன்றதுலாம் இல்லை. ஒரு 3-4 வருஷத்துக்கு பிளான் வச்சுக்கிட்டு மெதுவாக 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 1-2 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. 10 இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் இல்லை. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா 2 இன்க்ரீஸ் பண்ணணும்.
2 1 2 1 அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாமையே இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆகிடும். உங்கள் நெர்வ் சிஸ்டம் எதுவுமே பாதிக்கவே படாது. திடீர்னு எதையுமே பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த பார்க்கின்சனா ஏதோ ஒன்று சொல்கிறாங்களே, உடம்பு ஆடிக்கிட்டே இருக்கும், இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எங்கள் ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, மூச்சா பிராணாயாமம், அதே மாதிரி பாகிய கும்பகம் இதெல்லாம் அபியாசம் பண்ணவே கூடாது. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அது சரியில்லை. அப்போ நெர்வ் சிஸ்டம் ப்ராப்ளம் ஆகும், பைத்தியம் பிடிக்கும், இது மாதிரி ஏதாவது ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக 2 மாத்திரையா இன்க்ரீஸ் பண்ணுங்க. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 2 இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆயிடுச்சா? இப்படி பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த பிராணனானது ரொம்ப தீர்க்கமா அப்படி அபியாசம் பண்றவனுடைய பிராணன் தீர்க்கமா லென்த் ஆகும். கூட வந்து பார்த்தீங்கன்னா துர்லக்ஷதையா சூக்ஷ்மஸ்ய சம்பத்யத இத்தியர்த்தக. அது வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா நல்லா தீர்க்கமா மெலீசா ஆயிடும். உங்களோட மூச்சில் பஞ்சு வச்சிங்க அப்படின்னா தெரியவே தெரியாத அளவுக்கு சூக்ஷ்மமாயிடும், நல்லா லென்த் ஆயிடும். இப்போ நம்ம 16 மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு விடுறோம் அப்படின்னா ஒரு 4-5 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூச்சு வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மூச்சு இருந்துச்சு அப்படின்னா இன்ஹேல் எக்ஸேல் ஒரு 3 வாட்டி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் சுவாமி அப்படின்னா தீர்க்கமாயிடும். அப்புறம் மூச்சு போகிறதே தெரியவே தெரியாது. அப்படி ஆகும்போது என்னாகும், சுஷும்னா நாடி ஓப்பன் ஆகிடும். சுஷும்னா நாடி வழியாக உங்கள் பிராணன் சஞ்சாரம் பண்ணும். சுஷும்னா நாடி வழியாக பிராணன் போகும்போது என்ன சுவாமி லாபம்? எதுக்கு சுவாமி சுஷும்னா நாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடான்றது வந்து பார்த்தீங்கன்னா எது, இடா பிங்களா. இடானா இடது நாடி, சந்திர நாடின்னு பேர், லெஃப்ட் சைடு. பிங்களான்றது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய நாடி, அது ரைட் சைடு. இந்த சூரிய நாடி தர்மம், சூரிய நாடி தர்மம். அதே சந்திர நாடி எமோஷன், அதர்மம். அப்ப சூரிய நாடி போகும்போதெல்லாம் தர்ம காரியங்கள்லாம் நிறைய காரியங்கள்ல நம்ம ஈடுபடுவோம். சந்திர நாடி ஆக்டிவேட் ஆகும்போது உணர்வு பூர்வமா பக்திலாம் பண்றது அந்த இடத்துல நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவோம், நல்ல உணர்வுகளோட இருக்கிறது இந்த சந்திர நாடி. இந்த 2ம் இல்லாம போச்சு அப்படின்னா, சுஷும்னா நாடியில போச்சு அப்படின்னா ஒருத்தன் சாதகனாவான். அவன் தர்மத்து பக்கமும் இருக்க மாட்டான், அதர்மத்து பக்கமும் போக மாட்டான். வெறுமனே இருப்பா இருக்கிறதுக்கு ஞானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதி உடையவன் ஆயிடுவான். விவேகம் பரிபூர்ணமா உண்டாகும். அந்த சுஷும்னா நாடி தான் நடுவுல பார்க்கறது. நம்ம நந்திக்கு நடுவுல பார்க்கறோம் தெரியுங்களா உங்களுக்கு? சிவபெருமானை போய் நந்திக்கையோட கொம்புக்கு நடுவுல பார்க்கறோம்ல, யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நந்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா யாரை பார்க்கறது அப்படின்னா நந்தின்றது பிராணன். நந்தியோட 2 கொம்புன்றது இடா பிங்களா, இந்த 2 மூக்குல இருந்து வர வாயு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுவுல சிவலிங்கத்தை பார்க்கணும்னா என்ன அர்த்தம்? நடுவுல சுஷும்னா நாடி வழியா பார்த்தீங்கன்னா அந்த புருவ மத்தியில சிவனும் பார்வதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு இருக்காங்க அர்த்தநாரீஸ்வர சுரூபத்தில். என்ன மந்திரம் சுவாமி அந்த புருவ மத்தியில? ஓங்காரம் தான் மந்திரம் அங்க சொல்லப்பட்டது. அடிச்சா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விசேஷம். இந்த தீர்க்க சூக்ஷ்மமாகும் போது இது அடையப்படுகின்றது அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 51வது சூத்திரம் ஆரம்பிக்குது. 51வது சூத்திரம் சொல்ற, அத ரேச்சகாதிபிய ஸ்திரிபியோ அந்நியம் பிரகாரம் ஆக. நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? பூரகம், ரேச்சகம், கும்பகம்னு 3 பார்த்துருக்கோம். அதனா பிறகு ரேச்சகம் முதலான 3 பிராணாயாமம், ரேச்சக பிராணாயாமம், பூரக பிராணாயாமம், கும்பக பிராணாயாமம், இந்த 3 பிராணாயாமத்துக்கு அந்நிய பிரகாரம், இதற்கு அந்நியமான ஒரு பிராணாயாமம் இருக்கு. இதுதான் நம்மளுடைய கோல். அந்த கோலை பத்தி இங்க சொல்ல ஆரம்பிக்குது. அந்நிய பிரகாரம் ஆக ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிக்கிறார். 51வது சூத்திரம். பாஹ்யாபியந்தர விஷயாக்ஷேபி சதுர்த்தஹ. பாஹ்யாபியந்தர விஷயாக்ஷேபி சதுர்த்தஹ. பாஹ்ய ஆபியந்தர விஷய ஆக்ஷேபி சதுர்த்தக. நம்ம என்ன பண்றோம்? தனித்தனியா பண்ணணும். தனித்தனியா பண்ணிட்டு என்ன பண்றோம்? தனித்தனி பிராணாயாமம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சகித கும்பகத்துக்கு வந்துடணும். சகித கும்பகம் ஒரு 1 இயர் கழிச்சு என்ன பண்ணணும்? சகித கும்பகத்துக்கு வந்துடணும். ரேச்சகம் பண்ணணும், கும்பகம் பண்ணணும்,
அதுக்கப்புறம் இது பூரகம் பண்ணணும், கும்பகம் பண்ணணும், அதுக்கப்புறம் ரேச்சகம் பண்ணணும். இந்த ஆர்டரில் மூணுத்தையும் சேர்ந்து பண்ணும்போது அதுக்கு பேர் சகித கும்பகம். 1 வருஷம் எடுத்துங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. மினிமம் 6 மாதத்துக்கு மேலே எடுத்துங்க. 6 மாதம் எடுத்துக்கிட்டு தனித்தனியாக மூணுத்தையும் பண்ணி அதுக்கப்புறம் மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பிராணாயாமம் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூரக ரேச்ச கும்பகம் இந்த மூணுத்தையும் சார்ந்து இருந்து கொண்டு பாஹ்ய ஆபியந்தர, பாஹ்யனா ரேச்சகம், ஆபியந்தரனா பூரகம், ரேச்சகத்தையும் பூரகத்தையும் 2 விஷயங்களையும் ஆக்ஷேபி அப்படின்னா சார்ந்து அதோட ரிலேட்டடா இருந்துகிட்டு உண்டாவது எதுவோ அதுக்கு பேரு சதுர்த்தக அப்படின்னு பேரு. சதுர்த்தக அப்படின்னா என்னது? கேவல கும்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது. ஒரு நல்ல தீர்க்க சூக்ஷ்மத்தை அபியாசம் பண்ணி பூரக ரேச்சக கும்பகம் மூணுத்தையும் அபியாசம் ஒருத்தர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா தீர்க்கமா நல்லா அபியாசம் அதிகமாயிட்டே போகுது. அப்படி போக 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 என்னாகும்? நேச்சுரலா உங்களுக்கு அந்த மூணுத்தையும் சார்ந்து 4வது ஒண்ணு சுவாபாவிகமா நடக்க ஆரம்பிக்கும், நம்மளோட கண்ட்ரோல்லே இல்லாம. என்னது? கேவல கும்பகம். அதுதான் சதுர்த்தக பிராணாயாமம்னு பேரு, கேவல கும்பகம் அப்படின்னு பேரு. இது ரொம்ப விசேஷம். இதுதான் யாராவது கேட்பாங்க, பிராணாயாமத்தோட அச்சீவ்மெண்ட் எதுக்காக பிராணாயாமம் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லணும், கேவல கும்பகத்துக்காக தான் பிராணாயாமம். அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திர சுகமாசனம் மாதிரி. என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்துல கேவல கும்பகத்தை அடையிறது. சரி, கேவல கும்பகத்தை அடையிறதுக்கு முன்னாடி என்ன சுவாமி நடக்கும்? நடுவுலயே ஒரு அச்சீவ்மெண்ட் என்ன சுவாமினா தீர்க்க சூக்ஷ்மம். பிராணாயாமத்தோட முதல் அச்சீவ்மெண்ட் தீர்க்க சூக்ஷ்மம், 2வது அச்சீவ்மெண்ட் எது அப்படின்னா கேவல கும்பகம். இதுக்காக ஆயிடுச்சா? டீக்கா வந்துருங்க. ஆச்சாரியார் சொல்றார், விருத்திக்காரர் என்ன சொல்றார், சதாசிவ பிரம்மேந்திரர் சொல்றார், யதாசக்தி வாயும் விரேச்சிய அனந்தரம் கிரியமானோ பகி கும்பகா. நல்லா தெரிஞ்சுங்க. ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகத்திலிருந்து எடுத்துட்டு வர்றார். வேதத்துல வைதிகத்துல வந்து பாகிய கும்பகம் இல்லை. ஆனா ஆச்சாரியர் என்ன பண்றார்? பாகிய கும்பகத்தை யோக சூத்திரக்காரர் சொல்கின்றார். என்னது? யதாசக்தி வாயும் விரேச்சிய. உங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அவ்வளோ சக்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வாயுவை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில ரேச்சகம் பண்ணி உடம்புல இருக்கிற எல்லா வாயுவையும் வெளியேற்றி பிராணவாயு எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அனந்தரம் கிரியமானோ, அதுக்கப்புறம் வெளியிலேயே மூச்சை வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டுறது எதுவோ, மூச்சை உள்ள இழுக்காம வெளியிலேயே நிப்பாட்டுறது எதுவோ அதுக்கு பேரு பகிஷ்கும்பக, பகிஷ்கும்பகம்னு பேர். பகிஹி கும்பகா. பகிஹி கும்பகன்னு என்ன அர்த்தம்? வெளியிலேயே பண்ணக்கூடிய பாஹ்ய கும்பகம் அப்படின்னு பேர். இதுக்கு பேரு பாஹ்ய கும்பகம்னு பேர். மூச்சை நல்லா எக்ஸேல் பண்ணிட்டு மூச்சை உள்ள இழுக்காம வெளியிலேயே வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் பாஹ்ய கும்பகம் அப்படின்னு பேர். இதுக்கு அடுத்தது யதாசக்தி. அடுத்தது சொல்றார், யதாசக்தி வாயும் ஆபூரிய அனந்தரம். நல்லா மூச்சை என்ன பண்றீங்க? உள்ள இழுக்கிறீங்க. எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமா? நான் கீழே வந்து மூலாதாரம் வரைக்கும் மூச்சை நல்லா உள்ள இழுத்து அதுக்கு பிறகு செய்யப்படுவதாக இருக்கின்ற கிரியமானோ அந்த கும்பகா. உள்ள மூச்சை உள்ள நிப்பாட்டினீங்க அப்படின்னா ஹோல்டு பண்ணி வச்சிங்கன்னா அதுக்கு பேரு அந்த கும்பகம், அந்தர் கும்பகம் அப்படின்னு பேர். பாகிய கும்பகம், ஆந்தர கும்பகம் அப்படின்னு அதுக்கு பேர். ஆந்தர கும்பகம், உள்ள வைக்கிற கும்பகத்துக்கு பேரு ஆந்தர கும்பகம். வெளியில வாயுவை வச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேரு பாகிய கும்பகம். இந்த 2த்தையும் பண்ணிட்டு ரேச்சக பூரக அநாதிருத்திய, இந்த 2மே என்ன இருக்கு? கும்பகம் பண்ணும்போது பாகிய கும்பகம் பண்ணணும்னா ரேச்சகத்தை டிபெண்ட் பண்ணிருக்கு. ரேச்சகம் பண்ணாதான் மூச்சை வெளியில அனுப்பிட்டு வெளியில மூச்சை நிப்பாட்ட முடியும். ஆந்தர கும்பகம் பண்ணணும்னா பூரக்கத்தை பண்ணினாதான் நீங்க ஆந்தர கும்பகத்தை பண்ண முடியும், உள்ள மூச்சை நிப்பாட்ட முடியும். அப்போ 2 கும்பகமும் என்ன பண்ணிருக்கு? ரேச்சகத்தையும் பூரக்கத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு.
இது மாதிரி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அனாதிருத்தியனா உதாசீனப்படுத்தி விட்டு பூரகமும் செய்யாமல் ரேச்சகமும் செய்யாமல் எது சம்பவிக்குதோ அந்த சம்பவிக்கிற பிராணாயாமத்துக்கு பேரு கேவல கும்பகோ அபியசியமானஹ. கேவல கும்பகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அபியாசம் செய்ய வேண்டும், ரொம்ப முக்கியமானது. சரி, டைரக்டா இப்பயே பண்ணலாமா சாமினா? இப்பயே சம்பவிக்காது. என்ன பண்ணுங்க, பூரக ரேச்சக கும்பகத்தை எல்லாம் அபியாசம் பண்ணிக்கிட்டே இருங்க. அபியாசம் பண்ண 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 மெதுவா 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 ஒரு சாமர்த்தியம் வந்து மெதுவா மூச்சு நிற்க ஆரம்பிக்கும் சுவாபாவிகமா. அப்படி சுவாபாவிகமா நிற்க ஆரம்பிச்சோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு மெதுவா கும்பகம் சதுர்த்த கும்பகம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அப்ப என்ன பண்ணுங்க, அதை லென்த் பண்ணுறதுக்கு அதையே கவனம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். கவனம் கொடுக்க அந்த கேவல கும்பகம் என்னோட டைம் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது எப்போ சுவாமி நடக்கும்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் டிராவல் பண்ணும்போது பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 27C ஏதோ ஒரு பஸ்ஸு ட்ரிப்ளிகேன் போகும். என்னோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேன். அப்போ ட்ரிப்ளிகேனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகிற வரைக்கும் 1 hour ட்ராவல் பண்ணணும். அம்பத்தூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணணும். நான் அம்பத்தூர்லேருந்து ஒரு சமயத்தில் அப்போ அந்த 1 hour 3/4 மணி நேரம் 1 hour வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுற டைம் எனக்கு என்ன ஓங்காரம் போயிட்டே இருக்கும். அப்படியே போய் திடீர்னு மூச்சு நின்றும். எனக்கு இப்போ உங்களுக்கு ஒரு தாடி வச்சு ஒரு கொண்டை வச்சு ஒரு சாமி சொல்லி தராரு. அப்போல்லாம் எனக்கு எந்த சாமியும் தெரியாது, எனக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு கூட தெரியாது. மெதுவாக என்னோட ஆச்சாரிய சாமி பாடம் படித்து கொடுக்கும்போது தான் எனக்கு தெரியும், ஓஹோ இதெல்லாம் நமக்கு தெரியுமே, இது நடந்திருக்கே, நமக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ யாரும் சொல்லித்தருவது மிஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போதே மூச்சு நின்றோம். ஜபம் நின்றுச்சுன்னா மூச்சு நிற்கும். ஜபம்னா மனசு நிற்கும், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு நின்றோம். கேவல கும்பகம் நின்றோம். அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் நடக்கும். என்ன சாமர்த்தியம் அப்படின்னா, கேவல கும்பகம் மனசுல நடந்துச்சுன்னா, கேவல கும்பகம் நடக்கும்போது மனசு அமனிபாவத்தை அடையும், விருத்தி இல்லாம போகும். இதை நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, டிராவல் பண்ணும்போது அந்த 1 மணி நேரமும் சும்மா இதான் விளையாட்டு. மூச்சை நிப்பாட்டுறது பார்க்கறது, மூச்சை நிப்பாட்டுறது, கேவல கும்பகம் நடக்கும் பார்க்கறது, மூச்சை நிப்பாட்டி பார்க்கறது. இது வந்து அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு எந்த கண்டிஷனுமே இல்லை. பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது நடக்கும், பஸ்ஸில் நின்றுட்டு இருக்கும்போது நடக்கும், ட்ராவல் பண்ணும்போது நடக்கும், ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடக்கும். இது மாதிரி அப்பப்போ சுவாபாவிகமாக நடக்கும். எதோட அபியாசம்? பூரக ரேச்சக கும்பகத்தோட அபியாசத்தினால இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக சம்பவிக்கிற அச்சீவ்மெண்ட். தன்னால் சம்பவிக்கும், ஒரு பூ பூக்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஆனால் பூ பூக்கிறத பண்ண முடியாதுல்ல, அதுவாக பூக்கும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேவல கும்பகம் சம்பவிக்கும். அப்படி சம்பவிக்கும் போது அதிலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு அபியாசத்தை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் பூர்வத்திரய அபேக்ஷையா சதுர்த்தோ பவதி, ரொம்ப ஹைலைட் பண்ணீங்க. பூர்வத்திரய இந்த பூரகரேச்சக கும்பகம் இருக்குல்ல, இத அபேக்ஷா பண்ணிதான் இந்த சதுர்த்தம் சம்பவிக்கும். இத பண்ணி அபியாசம் பண்ணதுக்கு பிறகு உண்டாகிறது 4வது. 3 விட்டுட்டு 4 இல்லை, 3 பண்ணி பிராக்டிஸ் பண்ணி 4வதா இருக்கிற சதுர்த்தமா இருக்கிற இந்த கேவல கும்பகம் சம்பவிக்கும் உண்டாகிறது. சரி, இது வந்தா என்ன சுவாமி ஆகும்? ஆச்சாரிய சொல்றார், நித்ரா தந்திராதி தோஷயுக்தானாம். இந்த 3த்துல யாருக்கு என்னென்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணாயாமம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில சிம்டம்ஸ்லாம் இருக்கும். பயந்துராதீங்க. முதல்ல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தூக்கம் வரும். பிராணாயாமம் பண்ணீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வரும். காலையில் ஒரு 10 ரவுண்டு பிராணாயாமம் பண்ணிங்கன்னா 8 மணிக்கெல்லாம் ஒரு அழுத்தம். எப்படா அப்படி சாமி வந்து கிளாஸில் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே, நான் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு 7:30 மணிக்கெல்லாம் ஒரு கண்ணு கட்டும். காலையில் பண்ணின பிராணாயாமம் ஒரு 2 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தூக்கத்துக்கு கொண்டு போகும். ஏன் சாமி ஏன் தூங்க வைக்கும்? பிராணன் எழுது. பிராணனில் ஒர்க் பண்ணிங்கன்னா, பிராணன் தான் காரண சரீரத்தில் இருக்கிற தூக்கத்தில் இருக்குல்ல, தூக்கத்தில் என்ன இருக்குது? பிராணன் மட்டும்தானே இருக்குது. அதோட வேலை என்ன சுவாமி? அப்போ என்ன? லயக்கர்த்தா. பிராணன் எது? எல்லாத்தையும் லயம் பண்ணக்கூடியது பிராணன், டிஸ்ட்ராயர், ருத்ரன். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதுல கை வைக்கும் போது முதல்ல என்ன உண்டாகும்னா, பயந்துராதீங்க. பிராணாயாமம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா
கொஞ்சம் அபியாசம் நார்மலாக ஒரு 3-4 ரவுண்டு 10 ரவுண்டு 5 ரவுண்டுலாம் பண்ணிங்கன்னா பேச்சே இல்லை, அது நார்மலாக போயிட்டு இருக்கும். எப்படி இங்கே பிராணாயாமத்தை காலையில் மத்தியானம் சாயந்தரம் 3 ரவுண்டா 3 காலத்துலையும் ஒரு 5 ரவுண்டு 10 ரவுண்டு ஆக்கி 10 ரவுண்டு 15 ரவுண்டு ஆக்குறீங்களோ அப்போ ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும். என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நித்திரை, தூக்கம் வரும். சின்ன 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 தூக்கங்கள் வரும். இது பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்துக்கு மட்டுமில்லை, ஓங்கார ஜபத்துக்கும் இதே தான். ஓங்காரமும் முதல்ல பிராணனுக்கு பேர் ஓங்காரம், அதே நேரத்தில் சுத்த சைத்தன்யத்துக்கு பேர் ஓங்காரம். அப்போ முதல்ல ஓங்காரம் பண்ண ஆரம்பிக்கும் போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 20,000 25,000 ஜபம்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு முதல்ல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா தூக்கம் சம்பவிக்கும், சோம்பல் சம்பவிக்கும். அதுக்காக தான் சரி சொல்கிறேன், நித்ரா தந்திராதி தோஷயுக்தானா. இந்த நித்திரையும் தந்திரத்தோடையும், தந்திரம்னா ஆலசியம், இது மாதிரி சோம்பல் இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் பேர். இந்த சோம்பலோட நித்திரையோடு இருக்கிறது எதையும் பண்ணணும்னு தோணாது. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், கேவல கும்பகம் பண்ணக்கூடாது, லயத்துக்கு கொண்டு போயிடும், பிரகிருதி லயத்தில் போய் மாட்டிப்பீங்க. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் வீரியமா பூரகரேச்சக கும்பகத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதை கிராஸ் பண்ணுவீங்க. நிறைய பேர் ஓங்காரம் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் சொல்லுவாங்க, சாமி நல்லா தூக்கம் வருது சாமி, தூங்கிடுறோம் சாமி, தாமசம் வந்துடும் சாமி, பகவானே. இப்போ எல்லாத்துக்கும் இருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஓங்காரம் பண்ணாலும் ப்ராப்ளம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 2 ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா காரணத்தில் நம்ம காரியம் பண்ணுறோம். இந்த பிராணாயாமம் அதிகமாக பண்ணும்போதும் இல்லை ஓங்காரம் அதிகமாக பண்ணும்போதும் எங்கே நடக்குது காரியம், பிராணன்ல நடக்குது. பிராணன் தான் காரணம். அந்த காரணத்தில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு லயத்தை கொடுக்கும், தூக்கத்தை கொடுக்கும். தூக்கம் வந்துடும். வீக்ஷணை பண்ணும்போதும் தூக்கம் வரும். அதே மாதிரி யோக நித்ரா பண்ணும்போதும் தூக்கம் வந்துடும். நீங்கள் எப்பெல்லாம் பிராணனை பார்க்க ஆரம்பிச்சிங்களோ அப்போ தூக்கம் வந்துடும். ஆனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதை தொடர்ந்து பண்ண 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 பிராணாயாமத்தை அந்த ஏரியாவை நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க, கிரே ஏரியாவை கிராஸ் பண்ணுவீங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா அந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், அந்த பூரகரேச்சக கும்பகம் அபியாசம் பண்ணி 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 அந்த நீங்கள் தூங்குவீங்க, திரும்ப எந்திரிச்சு பிராணாயாமம் பண்ணிக்கணும். 3 காலம் நடக்கும். நிறைய பேர் பயந்துருவாங்க, பயப்படாதீங்க, கண்டிப்பாக இது நடக்கும். அது நடந்து முடிகிற வரைக்கும், அதை கிராஸ் பண்ணி முடிகிற வரைக்கும் இந்த 3 பிராணாயாமங்கள் பண்ண வேண்டும். ஆச்சாரியர் சொல்லிட்டாரு, ரேச்சகாதித்திரயம். யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நித்திரை, அதே மாதிரி தந்திரம்னா ஆலசியம் சோம்பல் இதெல்லாம் இருக்கோ, அதோடு கூடி இருக்கிற தோச யுக்தானாம், இதோடு கூடி இருக்கிறவங்களுக்கு ரேச்சகாதித்திரயம் முதல் 3 பிராணாயாமத்தை பண்ணணும். இதை நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க. அப்படி கிராஸ் பண்ணதுக்கு பிறகு என்ன சாமி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட தூக்கம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆயிடும். இதெல்லாம் கிராஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் தெரியும். என்னை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, யாராவது நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்கன்னா எஸ்ன்னு சொல்லுவாங்க. என் கூட இருந்தவங்களாம் பயந்துருவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, முடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. அறிதுயல்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? தூக்கத்தில் விழித்திருத்தல்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாவது? அந்த தூக்கத்தில் விழிச்சுக்கிட்டு இருக்கிற இது பார்த்தீங்கன்னா, நான் இந்த அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என்னோட தூக்கம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ள தான். அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரமும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அவேர்னஸோட இருக்கும். பாடி தூங்கும், மனசு தூங்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா பூரண அறிவோட. யாராவது என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்கன்னா, நைட்டு 12-1 மணிக்கு கூப்பிட்டாங்கன்னா எஸ் அப்படின்னுவார். என் கூட ஒரு ரூம்மேட் இருந்தார். அவர் நைட் ஷிஃப்ட்லாம் போயிட்டு இல்லைன்னா அன்டைமில் வருவார் போவார். அவர் சொல்லுவார், என்ன சாமி இப்படி கேட்குறீங்க, எனக்கு பயமாயிடுச்சு சாமி. நீங்கள் இது கதவை லாக் பண்ணுவார். எஸ் அப்படின்னு சொல்லுவார். உடனே என் பேரை சொன்னோன்னே எஸ்ன்னுவார். அவர் என்ன இப்படி பயமுறுத்துறீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, நைட்டு 12 மணிக்கு ஒருத்தர் எஸ்ன்னு உடனே கேட்டோன்னா என்ன ஆகும், கொஞ்சம் சாவகாசமாக கேட்டதுன்னு ஃபுல் பேக்கப் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தூங்கி எந்திரிச்சிங்கன்னா, தூங்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ தூங்கிறதுக்கு அப்புறமும் உங்கள்கிட்ட உங்கள் உடம்புல முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்டம்ஸ் கூட தூங்கி எந்திரிச்சதுக்கான அடையாளமே இருக்காது. முகத்தில் கூட உங்களால் இவர் தூங்கி எந்திரிச்சு வர்றாரு, 4 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு வர்றாருன்னா அதுக்கான எந்த சிம்டம்ஸும் உடம்புல இருக்காது. முகம் பார்த்தீங்கன்னா வாடியே போகாது. தூங்கினா வாடி போகும்ல,
தூங்கி எந்திரிச்சோன்னே, தூக்கத்துல இருந்து எந்திரிச்சோன்னே தெரியும்ல உங்களுக்கு, அந்த எந்த சிம்டம்ஸ் இருக்காது. 4 மணி நேரம் தூக்கம், 3 மணி நேரம் தூக்கம், அதுவும் பூரண வேக்கப்போட நடக்கும் இந்த கேவல கும்பகத்தோட சாமிக்கு. அதனாலதான் இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, தத்து ரஹிதானாம் சதுர்த்தக இது விவேகா. இந்த நித்திரையை தாண்டினவன் இருக்கான், சோம்பலை தாண்டினவன் இருக்கான். அப்ப எப்படி இருக்கும் சாமியா, காலையில இருந்து 20 மணி நேரம் 25 மணி நேரம் கூட உங்களால என்ன பண்ண முடியும்னா, முழு நாளும் கூட வந்து பாத்தீங்கன்னா பூரணமா ஃப்ரெஷ்ஷா எப்பவுமே இருக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிராணன் உங்க வசமாக ஆரம்பிச்சாச்சு. கேவல கும்பகம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உள்ள காலி, எல்லாம் காலி. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமய கோஷத்தை நீங்க கிராஸ் பண்றீங்க. மனசு வந்து எப்படின்னா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கும், ஃபுல் அவேர்னஸ்ல இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உத்தமமானது. இவங்களுக்கு சதுர்த்த கும்பகம், இவங்க வந்து கேவலம் சதுர்த்த கும்பகத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது அப்படின்னு முடிஞ்சு 51வது சூத்திரம் முடிச்சு. நாளைக்கு 52 ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நமஸ்காரம். தூங்காமல் தூங்கி இருப்பது எக்காலம். தூங்குறதுல ஒரு ஃபுல் அவேர்னஸ் இருக்கும், ஒரு சொப்பனம் வராது. நீங்க தூக்குற 3 மணி நேரம் இருக்கும், 3 மணி நேரத்துல ஒரு சொப்பனம் வராது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தேவையில்லாத வேற எந்த காரியங்களும் மனசு வந்து ஏகாகிர சித்தம் நல்லா பிராப்தி ஆயிருக்கும், ஒரு சொப்பனம் இருக்காது. நீங்க தூங்குற 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்குவீங்க, டீப் ஸ்லீப் தூங்குவீங்க. இந்த பிராணாயாமத்தை இன்க்ரீஸ் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு பிராணாயாமத்தையும் இல்லை ஓங்காரத்தையும் பண்ணும்போது எண்ணிக்கை எப்போ அதிகமாகுதோ அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன தூக்கம் சம்பவிக்கும். இதெல்லாம் சிம்டம்ஸ். நீங்கள் வந்து ஒரு கிரே ஏரியாவை கிராஸ் பண்ணுறீங்க, ஒரு பிளாக் ஹோல் ஏரியாவை கிராஸ் பண்ணுறீங்க, ஆனந்தமய கோஷம் அதை கிராஸ் பண்ணுறீங்க, பிராண தத்துவத்தை கிராஸ் பண்ணுறீங்க, அந்த ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? சின்ன 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 தூக்கம். 5 நிமிஷம் இப்போ பேசிகிட்டே இருப்பீங்க, தூங்கிடுவீங்க. பேசிகிட்டே இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தூக்கம் வந்து தூங்கிடுவீங்க. தூங்கி எந்திரிச்சிங்கன்னா 5 நிமிஷத்தை ஒரு தூக்கம் தூங்குவீங்க, 10 நிமிஷம் தூங்குவீங்க. ஆனால் அந்த 10 நிமிஷம் 5 நிமிஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டீப் ஸ்லீப், நல்ல சவுண்டான ஸ்லீப் உங்களுக்கு கிடைச்சிடும். திரும்ப எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. திரும்ப ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் திரும்ப ஒரு 10 நிமிஷம். இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன கிடைக்கும்? பயம் வந்துடும். ஐயோ நம்ம ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது, நமக்கு அடிக்கடி தூக்கம் வருது. ஏன்னா பிராணாயாமம் பண்ணுறதுனால தான் இது பிரச்சனை போல இருக்குங்க. நீங்கள் கிரே ஏரியாவை கிராஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இது யாரையாவது ஓங்காரம் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் சம்பவிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமய கோஷத்துக்குள்ளார நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க. ஆனந்தமய கோஷம் என்ன கொடுக்கும்? ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் பாருங்க. இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க, அது ஏதோ நடந்துகிட்டு இருக்கும், நீங்கள் தனியாக இருப்பீங்க. இதெல்லாம் பிராணாயாமத்தை சம்பவிக்கும். ஹரி ஓம்.